பதிவு போட்டீங்களா? சொல்லுங்க. பதிவு பண்ணிட்டேங்கய்யா. சொல்லுங்கய்யா. இப்ப தலைப்பு தலைப்பு என்னன்னு எனக்கு தெரியல. இன்றைய தலைப்பு இன்னைக்கு இந்த என்னன்னு எனக்கு தெரியல. தனிமையை பத்தி ரொம்ப அழகா பேசிட்டு இருந்தீங்க. ஏன்னா ஒரு ஓ, தனிமை தனிமையே என்பது தலைப்பா? அதுதாங்கய்யா, அதுதான். ஏன்னா காட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு நாவல் மரத்திற்கு ம். ஒரு பறவைகளும் மற்ற உயிரினங்களுக்கும் உணவா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். கடலுக்கு ம். நடுவிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு பறவையும் எந்த ஒரு விலங்கினமும் சாப்பிட முடியாத இடத்துல இருக்கிற அந்த நாவல் மரத்துக்கு என்ன பயன்? அப்ப தனிமையை நாம் பயனுள்ளதாக மாற்றுவது தானே ஒரு ஆக ஐயா. சிறந்த வழியாக இருக்கும். சொல்லுங்கய்யா. ஆமா. ஆஹ் அது தோட்டத்தில் இருக்கிற ஒரு நாவல் மரத்தில் பறவைகள் கூட்டமாக வரும்போது அந்த நாவல் மரம் அந்த பறவைகளுக்கு அது சொர்க்கமாக தெரியும் இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா உண்மை. அதே வேளை நடுக்கடலில் பறக்கின்ற ஒரு பறவைக்கு ஒரு சிறு ம். பிச்சு கூட சொர்க்கமாக தெரியும். சிறப்பு. ம், ம். மிதக்கின்ற ஒரு சொர்க்கமாக தெரியும். ம், ம். ஆனால் அங்கு உணவில்லை, உணவு இருக்காது. ஏனென்றால் அது இளைப்பாறுவதற்கு அந்த குச்சி பயன்படும் அந்த நேரத்தில். ம், 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 ம். அதில் ஆற்றலை எடுத்துக் கொள்வதற்கு அந்த சிறு குச்சி தேவைப்படுகிறது. ம், அதே ம். போல அதனால வேறுபாடு நிறைய இருக்கும். அந்த பறவை தனியாகத்தானே பறந்து வருகிறது அப்பொழுது கூட. ம். கூட்டமாக வரலாம். சில பறவைகள் தனியே பறக்கிறது. ஒரு நாளைக்கு வந்து எத்தனையோ கிலோமீட்டர் பறந்து வர பறவைகள்லாம் இருக்குது. ஒரு நாளைக்கு இருக்கு. பயணம் செய்யும். கடல்லயே பயணம் செய்யும். அதாவது சிறகு, அதாவது இரவு முழுதும் பகல் முழுதும் பறக்கிற பறவையெல்லாம் இருக்கு. ஓய்வே இதுல எடுக்காம. இந்த இந்த யார் எழுதுனான்னு தெரியல. அந்த எஸ்பிபி பாடுன அந்த வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன வரிகள் அது? கடல் தாண்டும் பறவைகள் கூட உண்டு அப்படிங்கிற மாதிரி வரும் அது. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் ஆமா, ஆமா. அஹ், கடலில் மரங்கள் கிடையாது. ஆமா 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 ஆனா வழியில் தங்க இடம் கடல் இல்லை. தாண்டும் பறவைக்கெல்லாம் நடுவில் மரங்கள் கிடையாது. ஆஹ் ஆனாலும் கடல் தாண்டும் சிறகுகள் வலிக்காதுன்னு ஏதோ வரும். சிறகுகள் வலிக்காது. அதுதான் அதுதான். ஆ. அது மாதிரி அதான் கடலும் தாண்டும் பறவைகள்லாம் இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு பசிபிக் பெருங்கடலை வந்து தாண்டுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஆனா அதையும் தாண்டி பல பறவைகள் கடந்து வருது அப்படின்னா அதுக்கு சிறகுகள் வலிக்கல. ஆனா அதோடைய இலக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறத அந்த பாடல் அந்த வரிகள் வந்து சிறப்பா இருக்கும். அதான் இலக்கு சரியாக இருந்தால் வழியில் முற்களாக இருந்தாலும் கற்களாக இருந்தாலும் ம், ம். பயணம் சரியாகவே இருக்கும். ஆமா ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. ஆமா. அதுதான். நல்லா இருக்கும் அந்த பாடல். கடல் தாண்டும் நல்ல. பறவைக்கெல்லாம் நடுவில் மரங்கள் சொல்லுங்க, சொல்லுங்க. கிடையாது ஆனாலும் அப்படின்னு வரும். ஆனாலும் கண்டம் தாண்டும் இல்ல, கடல் சிறகுகள் தாண்டும் வலிக்க. பறவைக்கெல்லாம் நடுவில் மரங்கள் கிடையாது. ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது. எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. யார் எழுதுனது? கர்ண- அவர் பாடினாரு. வாலியா வைரமுத்துன்னு தெரியல. வைரமுத்து நல்ல பாடல் அவர்களா தான். இருக்கும் நினைக்கிறேன். அருமையான அந்த வரிகள். அது மாதிரி ஒரு இலக்குகளை நாமத்துக்குமார்னு நினைக்கிறேன். இலக்குகளை முடிவு செய்து விட்டால் வழியே தெரியாது. ம். வழியே தெரியாது. அந்த கண்டிப்பா. இலக்கு தான் நமக்கு பெருசா தெரியும். அப்போ இங்க ஆமா. இலக்கினை நாம் முடிவு செய்து விட்டோமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. அதுதான் ம். நம்மளுடைய அந்த சிறகுகள் வலிப்பதற்குண்டான காரணமே. நம்முடைய இலக்கு வந்து வேற. ம். அதாவது நாம ஒரு டென்னிஸ் பிளேயர் ஆகணும், ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், இல்ல வேற ஏதாவது ஆகணும்னா, அந்த பாதையை மட்டுமே நோக்கி அந்த இலக்கு தீர்மானிக்கப்பட்டு விடும். அந்த இலக்கை நோக்கி நகரலாம். அதுல தவறே ம். கிடையாது. ம். 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 நம்முடைய இலக்கு யுகமாற்ற இலக்கு. ம். ரொம்ப பெரிய இலக்கு. ம். அந்த இலக்க வந்து அடைவதற்கு இறைவன் துணை தான் தேவை. ம். குருமார்கள் துணை தேவை. ம். அன்பாளர்கள், பண்பாளர்கள், அறிவாளர்கள் எல்லாருடைய துணையும் தேவை. ம். ம். இது தனியா பயணிக்கிற பயணம் ஒருபோதும் இல்ல. ம். இலக்கு அது சரியா இருக்கு. ம். ஆனா இந்த இலக்கு வந்து கரடு முரடான பாதையா தான் இருக்கு. எனக்கு என்னமோங்கய்யா, இப்ப நடந்த நடந்த வழிகாட்டல் தேவை. வரலாற்று மாற்றங்கள் எல்லாம் ஒரு தனி மனிதனால் அவனுடைய வழியிலிருந்து உருவானவையாகத்தான் தெரிகிறது. ஐயா, நீங்கள் ஒவ்வொரு யுக மாற்றத்திற்கும் பொழுதும் இருக்குது. ஆனா அதுல வந்து அறம் என்பது பிரதானமாக இருந்தது. அதனால் இலக்குகள் சரியாக இருந்தது. அந்த ஐயா, பயணம் சரியாக முடிந்தது. ஆனா இந்த இடத்துல அணு ஆயுதங்கள் தவறாக பிரயோகிக்கப்படுகிறது. ம். அவைதான் இலக்குகள் அழிவதற்கு காரணமாக இருக்குது. இயற்கை அழிப்பதற்கு காரணமாக இருக்கிறது.
மனிதனின் மூர்க்க குணத்திற்கு காரணமாக இருக்குது. மனிதனின் மூர்க்க குணத்தை தூண்டுவதாக இருப்பதற்கு காரணமே அணு ஆயுதங்கள் தான். அது உண்மை. இருக்கிறது. நாம் யாரை வேண்டுமானாலும் அச்சுறுத்தலாம். எந்த கண்டிப்பா. நாட்டை வேண்டாலும் அழிக்கலாம். எந்த நாட்டின் வளங்களை வேண்டுமானாலும் கொள்ளையடிக்கலாம். ம். அதனை தன் நாட்டு மக்களுக்கே கொண்டு வர வேண்டும். தன் நாடு மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும். ம். எந்த நாட்டு மக்களையும் அழிக்கலாம். அதற்காக என்ன பலிகளை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அது குழந்தைகள், சிறு குழந்தைகள், பெண்கள் என்று எதுவுமே பாராது. ம். ம். ஒரு ஒரு ஒருவன் தன் உழைப்பை முழுக்க கொடுத்து ஒரு 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 கட்டிடத்தை கட்டியிருப்பான். ம். ஒரு வீட்டை கட்டியிருப்பான். தன் குடும்பத்திற்காக பல கனவுகளை சுமந்து அவன் 50 ஆண்டு காலம் போராடி கட்டி முடித்திருப்பான். ம். ஒரு நொடியில் அதை சிதைப்பான். அணு ம். ஆயுதம் வைத்திருப்பான். ம். அந்த கனவை ஒரு நொடியில் சிதைப்பதற்கு அணு ஆயுதம் பயன்படுகிறது. கண்டிப்பா, அது கண்டிப்பா. ஆக்கத்திற்கு ஒருபோதும் பயன்படாது. அழிவிற்கு தான் பயன்படும். ம். ஆனால் எப்போதுமே ஒவ்வொரு நிகழ்வையும் இயற்கை பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறது. ம். அந்த அந்த பதிவிற்கேற்ப இயற்கை தன்னை செயல்படுத்துகிறது. அதுக்கேற்பவே இயங்கவும் செய்கிறது. இது 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 இதை எந்த நாட்டு அரசாங்கங்களும் தன்னுடைய இதய கொண்டு ம். பார்ப்பதில்லை. தன் மனிதனையே சிறப்பு, ஒவ்வொரு சிறப்பு. நிகழ்வும் இயற்கை நன்றாகவே பதிவு செய்கிறது. அந்த நிகழ்வுகளுக்கு ஏற்பவே தன்னை வெளிப்படுத்துகிறது. ம். 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 அதற்கேற்பவே சிறப்பு. தன்னை கொண்டிருக்கிறது. இதை எந்த நாட்டு தலைவர்களும் எந்த நாட்டு அரசாங்கங்களும் உணர்வதே இல்லை. ம். ம். அவர்களுக்கு ஏற்படுகிற அழிவு அவர்கள் செய்து இழைத்த தவறால் தான் என்பதை அந்த நாட்டு அரசாங்கம் உணர்வதில்லை. அவர்கள் வேறு ஒரு காரணம் என்று காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அழிவிற்கு இதுதான் காரணம். இதான் நாம் செய்த தவறுக்கு தான் இயற்கை அந்த தண்டனையை கொடுக்கிறது என்று அந்த நாட்டு அரசாங்கம் உணர்வதில்லை. ம். இன்றைக்கு தமிழகத்தில் குண்டு போட்டு அழித்தார்கள். அதற்கான தண்டனையை அத்தனை நாடுகள் அனுபவிக்கின்றன, ஈரான் உட்பட. ஆனால் ஈரானுக்கு நாம் பற்று உண்டு. ஈரான் மேல் நமக்கு ஒரு அன்பு உண்டு. ஈரான் அரசு நமக்கு நன்மையை செய்கிறது இப்பொழுது கூட. ம். 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 ஈரானுக்கு நம்ம இந்தியாவும் நன்மை செய்கிறது. இந்தியா ஆனால் ஈரான் தமிழீழத்தில் தமிழர்களை அழிக்க ஈரானும் ஒன்று. ஓ. 23 நாடுகளில் ஈரானும் ஒன்று. இல்ல, இஸ்ரேல் தான் உதவி செஞ்சதுன்னு கேள்விப்பட்டேன். ஈரானும் உண்டு. எல்லாம் உண்டு. ஈரானுமா இலங்கைக்கு உதவி செய்தது? ஆயுதங்கள் கொடுத்ததையா? ஆயுதங்கள் கொடுத்து உதவியது. என்ன சொல்றீங்க? ஈரானா? ஈரானும் கொடுத்திருக்கிறது. ஈரானும் கொடுத்திருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இலங்கைக்கு சிங்கள அரசுக்கு ஈரானும் ஆயுதங்கள் கொடுத்து உதவி இருக்கிறது. ஒருவேளை அப்படி கொடுத்திருந்தால் அதற்கு உண்டான ஈரான் பெறும். அதுல மாற்று கருத்து இல்லை. விமானிய உக்ரைன் நாடு தன்னுடைய விமானங்களை கொடுத்து அந்த அந்த கொத்து குண்டுகளை இலக்கு வைத்து போடுவதற்கு அந்த உக்ரைன் விமானி தான் செய்தது. அதை அதனாலதான் உக்ரைன் இன்று பாதிப்படைந்து கொண்டு இருக்கிறது. சிதைகிறது. வேற என்ன? ரஷ்யா எவ்வளவு பெரிய நாடு? ரஷ்யா அதாவது ஒரு புரட்சியினால் ஒரு விடுதலை பெற்ற நாடு தவறு இழைத்தது. ஆனால் அதற்கு பாதிப்பு உக்ரைனால் ரஷ்யாவிற்கு பாதிப்பு, ரஷ்யாவால் உக்ரைனுக்கு பாதிப்பு. இவங்க சொல்லுவாங்க நிறைய பேர் மகாபாரதம் வந்து அதை கற்றுக் கொடுக்கிறது, இதை கற்றுக் கொடுக்கிறதுன்னு. ஆனா அது ஒரு விஷயத்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னன்னு சொன்னீங்க அப்படின்னா, ஒரு சிறிய நாட்டை அந்த கண்ணு தெரியாத அந்த திருதராஷ்டிரனுக்காக அழிக்கிறார்கள். அப்படி அழித்து அந்த பெண்ணை மணமுடிக்கிறார் திருதராஷ்டிரன். காந்தாரிய மணமுடிக்கிறார். காந்தாருடைய தம்பி தான் வந்து சகுனி. அந்த சகுனி என்னுடைய நாட்டை அழித்து விட்டீர்களே என்று சொல்லி ஒட்டுமொத்த பாண்டவர்கள் மட்டுமல்ல, கௌரவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்தையும் கருவறுக்கிறான். அப்போ இங்க வந்து செய்யும் செயல் சிறியதாக இருந்தாலும், இப்ப நம்ம வந்து திருக்குறள் அழகான வாசம் உண்டு, திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து நன்றிக்கு மட்டுமல்ல, அது வலிக்கும் பழிக்கும் சேர்த்துதான். திணைத்துணை பழி செய்யணும், அது பனைத்துணையாக கொள்வர் பகை கொள்வர் அப்படிங்கிறது தான் நிகழ்கால ஒரு திருக்குறளா இருக்கு. எனும் பொழுது அப்போ ஒரு பாதிக்கப்பட்ட இனத்திலிருந்து ஒட்டுமொத்த தேசத்தையும் கருவிற்க வேண்டும் என்று
கிளந்தெறிகிற ஒரு கூட்டத்தை நாம் அடக்கவோ திருத்தவோ மாற்றவோ இயலவே இயலாது. அறமே அவர்களுக்கு கூற்றுவனாகும் அப்படிங்கிறது தான் அருமை நம்ம அருமை இந்த அருமை. நிகழ்காலத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் எனக்கும் தெரியும். எந்த மாற்று கருத்தும் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அறமற்ற செயல் அழிவையே தரும். ம். இவர்கள் வந்து இவர்கள் 23 நாடுகளும் துயரத்தை சந்தித்து விட்டன என்பதுதான் பொருள். அந்த எழுதிய வாக்கு 2009ஆம் ஆண்டு அதாவது ஈழத்தாயின் குமுறல் அப்படின்னு சொல்லி ஈழத்தாயின் சபதம் ம். அப்படின்ற பேர்ல ம். ஆஹ், ஒரு கவிதை ஒண்ணு எழுதியிருப்பேன். அந்த ஈழத்தாய் ஒரு பெண்ணா உருவகிச்சு அந்த பெண்ணு வந்து சாபம் விடுற மாதிரி ஒரு கவிதை ம். எழுதியிருப்பேன். ம். ம். இது கிட்டத்தட்ட அறம்பாடுதல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ம். 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 அதுல வந்து எனக்கு 2 வரி தான் ஞாபகம் இருக்கு. ம். உதிரம் ஓடிய என் தலையில் புனிதம் விடிய வைப்பேன்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன். ம். 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 உதிரம் ஓடிய என் தலையில் புனிதம் ம். விடிய வைப்பேன்னு எழுதியிருப்பேன். ம். ம். அப்புறம் எல்லாமே நாடுகளும் துயரத்தினை 2009 எழுதுனது, கண்ணீர் வடித்து எழுதுனதுதான். அந்த ம். நடந்துச்சு. எனக்கு சரியா என்ன சொல்ல முடியும். நீங்க பட்டியல் போட்டோம்னா அந்த நாடுல என்னென்ன துயரங்கள் நடந்ததுன்னு அப்ப சொல்லுவேன். ம். அவ்வளவும் நடந்து முடிஞ்சுது. ஆனா இதை எந்த நாடும் உணரல. உணராத வரைக்கும் அடி இடி போல உளுந்துகிட்டே இருக்கும். அது எந்த ம். நாடா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இன்க்ளூடிங் கண்டிப்பா. இந்தியா. ம். ம். ஒண்ணும் பண்ண முடியாது. ம். 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 ஒண்ணும் பண்ண முடியாது. ம். இங்கே குமுறியது ஒரு எண்ணம். சிரியாவுக்கு நடந்ததுக்கு நம்ம எண்ணம் குமுறிச்சு. ம். ம். தெரியுமா? நம்மளும் கூட பதிவு போட்டிருந்தோம். நம்மளும் அழுதுதான் பதிவு போட்டோம். ஒரு சின்ன குழந்தைக்கு கால் குறைக்கு போயிருந்தது. ம். ம். என்ன பண்றது? அமெரிக்கா காரணம். அதுல ம். ரஷ்யா, அமெரிக்கா ஒரு அணி, அமெரிக்கா ஒரு அணி, ரஷ்யா ஒரு அணி. ம். ஆனா மோதுறது அந்த சிரியாக்குள்ள இருக்கிற 2 பிரிவு தான். ம். அரசு பிரிவு, புரட்சி பிரிவு 2க்கு தான் போட்டி. ம். என்ன பண்றது? சிரியாவை கண்டம் பண்ணியாச்சு. ம். எல்லாமே இவங்க போடி எல்லாமே வளம் தான். அமெரிக்காவுக்கு நோக்கம். இப்ப ஆல்மோஸ்ட் நீரிணை கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இவனோட பொருளாதாரத்தை இவன் அடிக்கிறான். ம். இவனுடைய பொருளாதாரமும் இந்த ஆர்மோஸ் நீரிணையில தான் இருக்கு. ம். ஈரான் கிட்ட சண்டை போடாம இருந்தா அவனும் வளங்களை ஓரளவு கொடுப்பான். ம். உன் பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம். அந்த ஆர்மோஸ் நீரிணையை நீ அழிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டனா ஒட்டுமொத்த பொருளாதாரமே சிதையும். உன் நாட்டுக்கும் பொருளாதாரம் சிதையும்ன்ற அறிவே இல்லை ட்ரம்புக்கு. போட்டு அங்க ம். அடிக்கிறாங்க அவங்க. அதாவது ஈரான் வந்து அந்த எண்ணெய் வளங்களை கொடுக்குற பகுதியெல்லாம் அடிச்சு அந்த இடத்த எடுக்கணும்னு பாக்குறான். எடுத்து அழிவு வந்தாக்கா அது எப்படி திரும்ப மேம்படும்? ம். அதை கட்டமைக்க எத்தனை வருடங்கள் ஆகும்? இப்ப இப்ப இவன் தன் நாட்டை எழுப்பலான்னு பாக்குறான். அவன் வந்து எந்த இலக்க குறி வச்சு அடைஞ்சு எப்படி எண்ணெய் வளங்களை அடையலாம்னு நினைச்சு தாக்குதல் நிகழ்த்துறானோ அந்த இடங்கள் எல்லாம் 10 வருடம் பின்னோக்கி போகும். இவனுடைய வளர்ச்சி இவனுடைய நாட்டை திரும்பி கொண்டு வர்றதுக்கு 10 வருடங்களுக்கு மேலாகும். அந்த 10 வருடங்களுக்கு இந்தியாவும் சீனாவும் 3 ஒரு இடத்துல எழுந்து நிற்கும். இவன் பின்னோக்கி போனதுதான். அடிப்படை அறிவே இல்லை ட்ரம்புக்கு. இன்னைக்கு நேட்டோ நாடுகள் சொல்லிட்டு இருந்தான். நேட்டோ நாடுகளுக்கு பணத்தை கொட்டி கொடுத்தான். இன்னைக்கு ஒரு நேட்டோ நாடு கூட அங்க வரல. ஏன்னா அவன் செய்யறது தப்புன்னு தெரியுது. ஹார்மோஸ் நீரிணையை தாக்குனாலோ அவங்களுடைய கார்க் தீவுன்னு ஒண்ணு இருக்கு ஈரான்ல. அதுதான் வந்து அவன் ரகசியமா வச்சுட்டு எண்ணெய் வளத்துக்கு உலகத்துக்கும் ஹார்மோஸ் நீரிணை வழி அங்கே இருந்துதான் எடுத்து அவன் ரெஃபினரைஸ் பண்றான். அதை வந்து தூய்மைப்படுத்துறான். அதை எப்படி சொல்றது? அதை ரெஃபினரைஸ் பண்றது, சுத்திகரிப்பு செய்யறது. அந்த அந்த கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செய்து எண்ணெயாவே எடுக்கிறது. அதை பெட்ரோலா எல்லாம் பிரிக்கிறது. எல்லாமாவும் பிரிச்சு ஒயிட் பெட்ரோல் இது மாதிரிலாம் பிரிச்சு அவன் வந்து எக்ஸ்போர்ட் பண்றான். அவன் அந்த ஹார்மோஸ் நீரிணையை வந்து ஈரானே எக்ஸ்போர்ட் பண்றான். அது வந்து அவனுக்கு எப்பவுமே அவனுக்கு மார்க்கெட் இவன் தான் பண்ணணும். எண்ணெய் வளம் வேணா நீ கொடுக்கலாம், ஆனா அதை என்னட்ட தான் நீ கொடுக்கணும். அதை நீ க்ரூட் ஆயிலா தான் எனக்கு அப்பவே க்ரூட் ஆயில பீப்பாவா என்கிட்ட நீ கொடுத்துடணும் நீ. அப்படிங்கிறது அமெரிக்காவோட நோக்கம். இவன் கொடுக்க மாட்டான். அதனாலதான் இந்த சண்டை. இவனோட நோக்கமே அதுதான். ஈரான் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு வந்து எண்ணெய் வளம் குறி வளைகுடா நாடுகள் எல்லாரையும் அடிமைப்படுத்தினான். ஈரானை அடிமைப்படுத்த முடியல. அதனால எல்லா வளைகுடா நாடுகளும் அமெரிக்கா பக்கம் சாஞ்சிச்சு. எல்லா வளைகுடா நாட்டுலையும் அவனை அழிக்கிறதுக்கான அந்த இராணுவ தளங்களை அமைச்சான்.
ம். அவன் வளைகுடா நாடை ஏன் ஈரான் தாக்குது, அண்டை நாட்டை ஏன் தாக்குது, சகோதர நாடுகளை ஏன் ஈரான் தாக்குதுன்னா, எல்லா நேரத்துலயும் அவனோட எல்லா இலக்குகள் எல்லாமே அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் தான் குறிவைக்கப்படுது. ம். 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 ஈரானை வந்து வளைகுடா நாடுகள் தனிமைப்படுத்தியது. அதுதான் உண்மை. இப்ப தனிமை தலைப்புக்கு நம்ம வந்தாச்சு. கண்டிப்பா, இந்த கண்டிப்பா. தனிமைப்படுத்தியது ஈரானை வளைகுடா நாடுகள் சகோதர நாடாக பார்க்க வேண்டிய வளைகுடா நாடுகள் ம். ஈரானை தனிமைப்படுத்தியது. ம். ஈரான் தனிமைப்பட்டு அது இல்ல பலமாக அதுக்கு ஆகிவிட்டது. அதுக்கு மத ரீதியான காரணம் கூட இருக்கு. ஏன்னா, இல்ல சன்னி இருக்கு. எந்த பிரிவை மத ரீதியாக சன்னி இருந்தாலும் என்ன, ஆமா. நம்ம நம்ம இந்தியால சன்னி பிரிவை மேற்கோளாக வைத்திருப்பவர்கள் தான் துபாய், சவுதி அரேபியா போன்றவர்கள். ஆமா கத்தார் இவங்க ஷியா போன்றவர்கள். பிரிவை சார்ந்தவர்கள். ஆமா. ஆனால் ஈரான் வந்து ஷியா பிரிவை சார்ந்தவர்கள். அப்ப ஷியா பிரிவில இருக்கக்கூடிய அதனால தான் லெபனான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துது. என்ன காரணம்னா, ம். அங்க சன்னி பிரிவு, அதாவது சன்னி பிரிவில இருக்கக்கூடியவர்கள். திருக்குரானை மட்டுமே வேத வாக்கியம் என்று லெபனான் ஏற்றுக்கொள்பவர்கள் வந்து சன்னி பிரிவு. லெபனான் வந்து இஸ்ரேலுக்கு எதிரா இருக்கு. ம். லெபனான் வந்து இஸ்ரேலுக்கு எதிரா ஈரானுக்கு ஆதரவா இருக்கு. இல்ல லெபனான்ல இப்போ தாக்குதல் நடத்துனாங்களே. இப்ப இஸ்ரேல் தான் தாக்குதல் நடத்துது. இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது லெபனானை. ஓஹோஹோ! இஸ்ரேல் தான் தாக்குதல் லெபனானை நடத்துனாங்களா? தாக்குதல் சரி. நடத்துவது இஸ்ரேல் தான் தாக்குதல் நிகழ்த்துது. ம். ஹிஸ்புல்லாவோட அமைப்பு அங்கிருந்து தாக்குதல் நடத்துது. ஹிஸ்புல்லாவோட நிலைகளை அழிக்கிறதா அவன் சொல்றான். ம். இல்ல லெபனான்ல ஹிஸ்புல்லா அங்க ஹிஸ்புல்லா இருக்கா? அவன் அங்க இருந்து அடிப்பான். அவனுக்கு பக்கத்து நாடு தானே பயன்படுத்துவான். ஓ, 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 ஓ. இப்ப இவன் சகோதர நாடாவும் பாக்குறான் ஈரான். ஏன்னா அவங்க அமெரிக்கா பக்கம் சாய்ந்தது இவனுக்கு கோபம் வருது. ம், ம், ம். ஷியா பிரிவு மக்களை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க சன்னி பிரிவு. யோசிச்சு பாருங்க. ம், இவர்கள் எல்லாம் யோக்கியசாலிகளா என்ன? எல்லாமே குரானை தான் பின்பற்றுறாங்க. ஏன் இவ்வளவு வெறி, இவ்வளவு வன்மம்? ம். முஸ்லிம்களிலே இஸ்லாமியர்களே பழங்குடியின இஸ்லாமியர்களும் இருக்காங்க. ம், 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 அவர்களெல்லாம் இனப்படுகொலை பண்றாங்க. குர்தீஸ்னு ஒரு இனம் இருக்கு. ம், அதை அழிக்கிறாங்க. அது ம், ஈரானே பண்ண. ஈரான் செய்த தவறு என்ன? குர்தீஸ் இன மக்களை கொன்றது, ம், இனப்படுகொலை பண்றது. ம், ம். அந்த இனம் இந்து விடுதலைக்காக ஈரானை எதிர்த்து போராடிட்டு இருக்கு. ஈரானுக்குள்ளேயும் விடுதலை போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ம், 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 ம். அதாங்கய்யா அப்போ 4 மணி பெரும்பாலான நேரத்துக்கு பெண்கள் படை பிரிவு அதுல இருக்கு. விடுதலை 4 புலிகள் மாதிரி அவங்க பார்த்து கட்டமைச்சாங்க அந்த குர்திஸ் படை. ஆமா 4 மணி ஆமா, நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு ரோல் மாடல் முன்னாடி விடுதலை புலிகள் தான். அது 4 மணி அதனால நேரத்துக்கு எல்லா இடத்துலயும் அது உள்நாட்டு போராட்டம். அது இப்ப இப்ப எப்படி தமிழ் விடுதலை போராட்டம் மாதிரி அது குர்தி. ம், ம், அதனால மக்கள் என்ன பண்ணுவாங்க? மக்கள் என்ன பண்ணுவாங்க? அரசு பண்ற தவறுக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்க? பாவம் மக்கள் மேல தாக்குதல் நடத்துறது. இப்ப பாருங்க, லெபனானுக்குள்ள மக்களை வந்து நாங்க 1 மணி நேரத்துக்கு முன்னதாக வெளியே சொல்றான் இஸ்ரேல். 1 மணி நேரத்துல ஒருத்தன் வெளியே போயிடுவான் உடைமைகளை எடுத்துக்கிட்டு, தேவையானதை எடுத்துக்கிட்டு. லெபனான்ல ஒரு பில்டிங் மக்கள் அடுக்குமாடி குடியிருப்பை தாக்குறான். குடியிருப்பை தாக்குறவன் அவன் நல்லா இருப்பானா? அந்த நாடு அழிஞ்சுதான் போகும். இஸ்ரேல்ல அதை பாருங்க, பைபிள் தீர்க்க தரிசனம் கண்டிப்பா நடந்தே தீரும். 1,50,000 மக்கள் தான் தேறுவாங்க. இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அழிஞ்சு போவாங்க. அந்த இனம் ரொம்ப கொடுமையான இனம். நான் கூட ஹிட்லர் ஏடா இப்படி எல்லாம் கொண்டிருக்கானே யூதர்களை பாவம்னு நினைச்சேன். ஆனா யூதர்களை பத்தி படிக்கும்போது நமக்கே ஏன் இவ்வளவு கொடூரமானவங்களா இருக்காங்கன்னு தோணுது. ம், ம், அவன் ஒரு 10 மில்லியன் மக்களை அழிச்சான். யாரு? ம், ஹிட்லர் யூத மக்களை. ம், அவன் சொல்றான் மெயின் கேம்ப்ல ஹிட்லரு, நான் 11 மில்லியனா 10 மில்லியனா தெரியல, நான் 10 மில்லியன் யூதர்களை கொன்றேன். ம், அதான் லட்சக்கணக்கான யூதர்களை நான் கொன்றேன். ம், ஆனால் இந்த உலகத்தில் இன்னும் ஒரு 10% யூதர்களை நான் விட்டு செல்கிறேன். ம், இந்த உலகத்தில் 10% யூதர்களை உயிரோடு விட்டு செல்கிறேன். எதற்காக விட்டு செல்கிறேன் என்றால், நான் ஏன் யூதர்களை கொன்றோன் என்று இந்த உலக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்னு முடிக்கிறான். ம். ம். இல்ல அதுதான் இப்போ நிஜமாகுது. இப்ப ஹிட்லர் செய்தது நியாயமாக படுகிறது. ஏன்னா இன்றைய இல்ல அவன் யூதர்கள் எனக்கு செய்யும் ஹிட்லர் காரியங்களை செய்தது பார்க்கும்போது கொலை பண்ணான், அவனை விரட்டி விட்டான், சரிதான். அந்த கொடுமை வந்து அந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடாது. 11,000 மக்களை ஒரு அறையில அடைச்சிட்டு சின்னோண்டு ஜன்னல் வச்சான். ம், ஒண்ணுக்கு ஒண்ணு ஜன்னல் வச்சான். ம், ம்.
மூச்சு திணறி செத்து போனாங்க. இல்ல அவங்கள கொதிக்கிற பேரல்ல தண்ணிய ஊத்தி இல்ல கொதிக்கிற பேரல்ல தண்ணிய ஊத்தி போட்டு மூடிடுவான். ரொம்ப ஆமா. கொடுமை பண்ணியிருக்கான். அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஒரு அந்த ஒரே மாதிரி ஒரே குண்டில 15 பேரை கொல்றது, விஷவாயு தாக்கி 50,000 பேரை கொல்வது என்பது யூதர்களை கொல்வதற்காகவே ஒரு தனிப்படையை ஹிட்லர் அமைத்திருந்தார். அதுல மாற்று கருத்து இல்லை. அவர்கள் ஒரு மனிதனாக நாம் பார்த்து கொண்டு இருந்தோம். ஆனால் யூதர்கள் இன்று செய்யும் வேலையானது அவர்கள் ஒரு மிருகத்தை விட மிக கேவலமானவர்கள் என்பதை பாலஸ்தீன மக்களை அப்புறப்படுத்துவதிலும் சொல்லும்போது தெரியுது. தற்போது ஈரான் மக்களை அடிமைப்படுத்துவதிலும் நாம் பார்க்க முடிகிறது. ஐயா, அப்போ யூதர்களை ஒட்டுமொத்த பொறுத்தவரையில் யூதர்களையும் அழித்ததுல தவறே இல்லை. ஹிட்லர் ஹீரோ அப்படிங்கிறது ஏன், இப்போ தெரியுது. அவரை ஐயா, வில்லனாக ஒரு விடயம் தெரிந்து சித்தரித்துக் கொள்ளுங்கள். கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் அவர்களுக்கான விதையை அவர்களே தூவினார்கள். ம், அவர்களுக்கான அறுவடையை அவர்களே செய்கிறார்கள். ம். அவ்வளவுதான். சரிங்களா? ஆனா அவ்வளவுதான். ஹிட்லர் ஒரு யூத தகப்பனுக்கு பிறந்தவர். ஆனால் ஆமா, உண்மைதான். யூத தாய்க்கு பிறந்தவர் மட்டும்தான் யூதனாக மதிக்கப்படுவார். ஐயா, ஏசு யாரு? ஏசி பிரான் யாரு? ம், ம். அவர் யூதர் தானே. ஆமாங்க. அதே யூத இனம் அவரை ஏற்றுக்கொண்டதா? இல்லை இல்லை இல்லை. அவ்வளவுதான். ம், இவ்வளவுதான் யூதர்கள். அவ்வளவுதான் யூதர்கள். ம். ம். இயேசுவை அறமற்ற செயல்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க நபிகள் பெருமானிடம் கேள்விகள் கேட்கிறார்கள். நபிகள் ஐயா, பெருமானிடம் அறமற்ற ஏகப்பட்ட செயல் செய்ய கேள்விகள் கேட்கிறார்கள். அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நபிகள் பெருமான் பதிலளித்து விடுகிறார். இருந்தாலும் நபிகள் பெருமானை இறை தூவதராக அறிவிக்க மனமில்லாமல் அவர்கள் சென்று விடுகிறார். இதுதான் யூதர் வரலாறு. ஐயா, அறமற்ற செயல்களை 5 நிமிடம் கூட சிந்திக்காது அரை நொடியில் நிகழ்த்தி காட்டுபவர்கள் தான் யூதர்கள். இவ்வளவுதான் யூதர்கள். ம், அறமற்ற செயல்களை 5 நிமிடம் கூட நினைத்து பார்க்காமல் அரை நொடியில் செய்து காட்டுபவர்கள் தான் யூதர்கள். ம், அவ்வளவுதான். இந்த உலகத்தை இந்த 2 வரியில அடைக்கலாம் யூதர்களை. அவ்வளவுதான். ம். ஏன் 1.5 லட்சம் மக்கள் தேடுறாங்கன்னா அதுல 1.5 லட்சம் பேர் நல்ல யூதர்கள் இருக்காங்க. அதனாலதான் காலம் ஒதுக்கி கொடுக்குது. ஒதுக்கி கொடுக்கும். இது பைபிள் தீர்க்க தரிசனம். இஸ்ரேல் வெற்றி கொள்ளும், இஸ்ரேல்களே. இப்ப ஜெகன் பேசுவார், ஆனா இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவா தான் பேசிட்டு இருப்பாரு. அவரோட வீடியோ எல்லாம் பாருங்க. ம். தேவனின் பிள்ளைகள் மூச்சு மூச்சு சொல்லுவார். ஆமா ஆமா ஆமா. தேவனின் பிள்ளைகள் நாம யாரு? அவன் இஸ்ரேல் யூதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல உலக மக்கள் யாரு? அத்தனை இனங்களும் இஸ்ரேல் மக்களுக்காக படைக்கப்பட்டதாக அவன் நினைச்சிட்டு இருக்கான். பைத்தியார பெயர்கள். அவனுடைய சித்தாந்தம் அப்படித்தான் இருக்கு. மனநோயாளிகள். அவர்களுடைய மனநோயாளிகள் மனநோயாளிகள் என்பதை நான் தெளிவா சொல்லுவேன். அவன் கற்பனை. நான் பைபிளையே அதனாலதான் நான் இங்க ஒரு கேள்விக்குறியாக்குவதன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரேலிற்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது, ஒட்டுமொத்த மக்களுக்காக படைக்கப்பட்டது. ஆனா இந்த பைத்தியக்காரங்க நினைச்சிட்டு இருக்கானுங்கன்னா இஸ்ரேலுக்காக தான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் படைக்கப்பட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? நாம் தான் இந்த உலகத்திலே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனித இனம். அவன் தான் மற்ற இனங்கள் எல்லாம், மற்ற மனித இனங்கள் எல்லாமே அவனுக்கு பூச்சி போன்றவர்கள். அவனுக்கு அடிமையா. பைபிள் என்ன சொல்ல தெரியுங்களா? மனிதனை படைக்கிறாரு, மனிதனை படைச்சு பறவைகளை படைக்கிறாரு, விலங்குகளை படைக்கிறாரு, தாவரங்களை படைக்கிறாரு, அத்தனையும் படைச்சு இவைகளை நீ ஆண்டு கொள் அப்படின்னு சொல்லி இறைவன் மனிதனுக்கு உத்தரவிட்டதாக சொல்கிறார்கள். பைபிள்ல வசனம் இருக்கு. இப்போ அந்த வசனத்தின்படி இவனுக்கு என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இவங்களை எல்லாம் ஆண்டு கொழுத்து தின்பதற்காகத்தான் மனிதனை மனிதனாக ஆண்டுகொள் என்றுதான் சொல்லி இருக்கிறாரே தவிர அறுத்துக்கொள் என்று சொல்லவில்லை. ஆண்டுகொள் என்றுதான் சொல்லி இருக்கிறார்களே. ஆமா, அறுத்துக்கொள் என்று சொல்லவில்லை. அவ்வளவுதான். உண்மையில் மனிதம் என்பவன் மேம்பட்டவன். பிற உயிர்களிலிருந்து மேம்பட்ட ஒரு பிறவிதான் மனிதன். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா சிந்தனை இருக்கிறது, இந்த அளவு மனித வளர்ச்சி இருக்கிறது, ஆறறிவு பெற்றவன். ஆனாலும் அதற்காக மனிதன் மட்டும்தான் வாழ வேண்டும், அதற்காக மரங்கள் அழிக்கலாம், அதற்காக டால்பின்களை அழிக்கலாம், அதுக்காக பறவைகளை அழிக்கலாம், கொரில்லா மற்ற உயிரினங்களை நாம் அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மிக 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 கீழ்த்தரமானது. அப்ப மனிதன் தன்னுடைய பொறுப்பை இங்கு மறந்து விட்டான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இந்த பூமி என்பது மனிதனுக்காக மட்டும் படைக்கப்பட்டதல்ல, பல் உயிர்களுக்காகவும்
படைக்கப்பட்டது என்ற உணர்வு யூதர்களுக்கு இல்லை, நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு இல்லை, அவர்களுக்கு ஒருபோதும் இருக்காது. அவர்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. தன் இனம் வாழ எதையும் அழிப்பார்கள், எந்த எல்லைக்கும் போவார்கள். அவர்களே யூதர்கள். அவர்கள் அடிபட்டு போயும் கூட திருந்தவில்லை. நான் ஒரு ஒரு அந்த பாலஸ்தீனத்தை அவர்கள் தாக்க முற்படும் பொழுது, கொடூரமாக தாக்குதல் நிகழ்த்தும் பொழுது, இனப்படுகொலை செய்யும் போது அவர்களை, அப்பொழுது கூட ஒரு 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 வரி போட்டிருந்தேன். அப்பொழுது இஸ்ரேலை இறை தீபம் ஏற்று இன்றேல் இருக்காது இஸ்ரேல் அப்படின்னு லாஸ்டா முடிப்பேன். கடைசியில அதுல கூட ஒரு வரி சொல்லியிருப்பேன், இஸ்ரேலியர்களே நீங்கள் நாடோடிகளாய் திருந்த போது உங்களுக்கு நிலம் தந்து நலம் சேர்த்தவர்கள் பாலஸ்தீனியர்கள், அவர்கள் நலமுடன் வாழ வேண்டும் அப்படின்னு முடிச்சிருப்பேன். இந்த உணர்வெல்லாம் அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? அது தெரியுமா? நீ நாடோடியா திரிஞ்சியே, அடிபட்டு ஹிட்லர் அடிச்சு விரட்டினானே, ஊரு ஊரா நாடு நாடா ஏதிலியா திரிஞ்சிங்களே ஒண்ணும் இல்லாம, இறங்கி வந்து அவன் நலம் கொடுத்தானே உனக்கு, பாலஸ்தீனம் தானே இடம் கொடுத்தான், அதுக்கு நன்றி கடன் வேண்டாமா? இப்பொழுது பைபிள்ல அதை போட்டு அவன் இடத்த புடுங்குறியே, அவன் இடத்த குடிச்சிட்டு நீ மடத்தை பிடிக்க பாக்குறியே. சரி, அந்த காலகட்டத்துல இவன் தான் இருந்தான், அந்த நிலத்துல பாலஸ்தீனியர்கள் இருந்தானே, அப்ப அவன் யாரு? உன்னோட சகோதரன் தானே. அப்படின்னா பைபிள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறைவனே வந்து அவங்க எல்லாம் கொன்னுட்டு நீ வந்து ஆட்சியில ஏறணும் தான் சொல்லிடுறாராம். அது எந்த பைபிள்ல எந்த இடத்துல போட்டிருக்கு? அதுதான் சொல்லுங்க. எந்த வசனத்துல போட்டிருக்கு? அப்ப என்னன்னா, ஆபிரகாமுடைய வழித்தோன்றர்கள் கடைசியாக வருகிறார்கள், இங்க ஜெருசலேம் பக்கம் வந்துடுறாங்க. அப்போ ஜெருசலேம்ல வந்து இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கொன்று பிறகுதான் யூதர்கள் அங்க குடியேறுகிறார்கள். இதுதான் பைபிள் சொல்கிற வரலாறு. அப்போ என்னோட கேள்வி, அப்படி சொல்ற மத்த மனிதர்களை எல்லாம் கொன்னுட்டு நீ போய் அந்த ஊரை பிடிச்சுக்கோன்னு சொல்றாரு அப்படின்னா, அவர் இறைவனா இல்ல சாத்தானா அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி. பைபிளாக இருக்கட்டும், நான் பெரிதும் மதிக்கிற பைபிளாக இருந்தாலும் கூட இந்த இடம்ங்கிறது எனக்கு ஐயா நான் என்ன சொல்றேன், பைபிளோட மூலம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன மொழின்னு தெரியுமா? எபிரு மொழி தான். எபிரு மொழியில் தான் எழுதப்பட்டது. எபிரேய மொழி. அதுக்கப்புறம் லத்தீன்ல அது மொழிபெயர்க்கப்பட்டது. லத்தீன்ல இருந்து அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் அப்படி வந்துதான், சமஸ்கிருதம் மொழிபெயர்க்கப்பட்டுதான், அதுக்கப்புறம் அது ஆங்கிலமாக்கப்பட்டது, தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த கதையை வந்து நம்ம மாற்ற முடியாது. நான் இங்க வசனத்தை சொல்லல, அந்த கதையை சொல்றேன். அந்த கதையில அந்த கடைசி நிகழ்ந்த வரலாறு கூட நான் சொல்றேன். அம்சருங்க, ChatGPT கேட்டு சொல்றேன். அந்த ஜெருசலேமை யூதர்கள் எப்படி கைப்பற்றினார்கள்? கடைசி போர் இருங்க பாப்போம். ஜெருசலேம் யூதர் சொல்றீங்களா? இல்ல, அந்த பைபிள் சொல்ற கதை. ஐயா இப்ப நடந்ததானே சொல்றீங்க? இல்ல ChatGPT கேக்குறீங்களா? இல்ல இருங்க. ஜெருசலேம் யூதர்கள் கடைசி போர், பைபிள் படி. அந்த இல்ல அது இருக்கு, அது நான் படிச்சிருக்கேன். அதுல வந்து இறைவன் அறிவுறுத்தல் பேர்ல அந்த கடைசியாக வந்த அந்த யார் அவர் இறந்துருவார், மோசே இறந்துருவாரு. அதுக்கப்புறம் வழி நடத்துகிற கடைசியாக ஒருத்தர் வந்து வழி நடத்துவார். அதாவது அர்மகேதான் போர் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அர்மகேதான் போர். உலக நாடுகள் ஒன்று சேர்டுவோம். சாரி, இது வந்து திரும்பி வந்து வெற்றி பெறுவார். ஜெருசலேம் முற்றுகை தாக்குதல், இது மெஸ்ஸியா வருகை. அது இல்ல, அர்மகேதான் போருங்கிறது கடைசியாக நடக்கக்கூடிய இறுதி போரை சொல்றாங்க. இது ChatGPT இறுதி போரை சொல்லுது. பைபிளில் இப்ப அந்த அவர்கள் வந்து அல்லக்ஸா அந்த மசூதியை தாக்குவார்கள் தான் இருக்கு. தாக்குவார்கள், அதை தாக்கி அந்த இடத்தை கைப்பற்றுவார்கள். அது தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் கையை விட்டு மாறி ஜெருசலேம் மாறும். ஜெருசலேம் அவர்களிடமிருந்தும் திரும்பி கை மாறும். அவ்வளவுதான். அதுக்குதான் இமாம் மகதி வரும்போது அது மாறும். இரண்டாம் வருகையின் போது மாறும்.
இயேசுவின் 2ஆம் வருகை இருக்கு. அப்பொழுது இஸ்ரேலியர்கள் இயேசுவின் 2ஆம் வருகையை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்தான் தங்களை மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொள்வார்கள். ம், ம், ம். இருக்கு. அப்பொழுது பாக்கியம் பெற்ற இஸ்ரேலியர்கள் 1,00,000 பேர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ம், ம். இருப்போங்க. அவ்வளவுதான். அப்ப இப்படி இருக்கும்போது பாக்கி இருக்கிறவன் எல்லாம் போர்லயே அழிஞ்சிருவான். அழிஞ்சிருவான். இல்ல போட்டுட்டு வந்து தானே இருக்கான். அடி அகம்பாவத்துல கொடூரம். ஆணவத்துல இன்னைக்கு செய்வான். இன்னைக்கு ஐயா, இன்னைக்கு டெல் அவிவ்ல கொத்து குண்டுகளை வீசியிருக்கான் ஈரான். ம், 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 கொத்து குண்டுகள் போட கிளஸ்டர் குண்டுகள்னு சொல்லுவாங்க. அதை ம், கிளஸ்டர் பாம், ம். அத கொத்து குண்டுகள்னு சொல்லுவாங்க. அது போட்டான். அதை வந்து போட்டுட்டுறான். இன்னைக்கு போட்டான். அது ஒன்னா பிரியும். ஒண்ணு போகும், அது ஒண்ணு பிரியும். அது விழுந்தோடனே ஒரு இடத்துல விழுந்து அது பல கிலோமீட்டர் அழிக்கும். அதுல வெடிச்சதுக்கு அப்புறம் செதறி சின்ன சின்ன குண்டுகளா அது பிரியும். பிரிஞ்சு எங்கெங்கயோ விழுவும். அது அதுதான். எங்கெங்கெல்லாம் விழுவுதோ அங்கெல்லாம் வெடிக்கும். இப்ப இந்த பைபிள் அந்த வசனத்தை நான் சொல்றேன் கேளுங்கய்யா. ம், அதாவது பைபிள் படி ஆபிரகாம் வழிவந்தவர்கள், அதாவது யூதர்கள், ம், ம், இறைவன் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு சத்தியத்தை கொடுக்கிறார். ம், அது என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் ஆபிரகாமை அழைத்து கானான் தேசத்துக்கு கொண்டு போ, நீ வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போ, இந்த ம், தேசத்தை உன் சந்ததிகளுக்கு கொடுப்பேன், இந்த ம், தேசத்தை உன்னுடைய சந்ததிகளுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. யார்கிட்ட? ஆபிரகாம் கிட்ட. அப்புறம் ம், ஆபிரகாம் என்ன பண்றாரு, ம், அந்த அந்த அவர் வழியில வந்து ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் 12 ம், 12 கோத்திரங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ம், உங்களுக்கு மோசே வர்றாரு. இங்க எகிப்துல வந்து அவங்க யூதர்கள் வந்து அடிமையாக இருக்கிறார்கள். அந்த எகிப்துல ம், அடிமையா இருக்கும் பொழுது அங்கிருந்து மோசே தான் அவர்களை எல்லாம் காப்பாத்தி வெளியே கொண்டு வர்றாரு. அப்படி ம், காப்பாத்தி வெளியே கொண்டு வரும்போது மோசே இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் யோசுவா அவர் தான் வந்து தலைவராகிறாரு. அந்த யோசுவா அப்படிங்கிறவர் தான் அந்த ம், கானான் நகரங்கள் என்று சொல்லக்கூடிய தற்போதைய ஜெருசலேமை இருக்கக்கூடிய மக்களை கொன்று, அங்க இருக்கக்கூடிய ம், மக்களை எல்லாம் அகற்றி அந்த ம், கானான் தேசத்தை கைப்பற்றார். ம், இது இறைவன் சொல்வதா, இறைவன் பெயரில் இது நடந்தது. ம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜெருசலேம் அப்போது எபூசியர் என்ற மக்களிடம் இருந்தது. ராஜா தாவீது நகரத்தை கைப்பற்றினார். அதுக்கப்புறம் தான் தாவீதின் நகரம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெருசலேம் படுகிறது. ஐயா, அப்புறம் ஒரு நேரத்துல ஒரு தாவீதோட இனம் மகன். அழிக்கப்படுது என்றால் அந்த காலத்தில் சொல்லுங்க. ஐயா, அந்த காலத்தில் ஒரு இனம் அழிக்கப்படுகிறது என்றால் அறமற்ற செயலை அவர்கள் செய்திருப்பார்கள். அறமற்ற தலைவனோடு அவர்கள் ஒன்றாக கூடி இல்ல, நின்றிருப்பார்கள். அறமற்ற தலைவராக இருந்தாலும் அதை ம். அதை முடிவு செய்ய வேண்டியது இறைவன் தானே அன்றி மனிதர்கள் கிடையாது. இப்ப ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து 2 தேசங்களை இறைவன் அழித்திருப்பதாக பைபிளிலே ஒரு வசனம் வருகிறது. ஐயா, போடுவாங்க. பழி போடுவாங்க. இறைவன் மேலேயே போட்டுட்டு இருக்கலாம். இல்ல, இப்போ வந்து இறைவன் இறைவன் தான் இறைவன் நிகழ்த்துகிறான். தான். இல்ல, பைபிள்ல அந்த வாசகம் என்ன சொல்லும்னா, 2 நகரங்கள், அந்த 2 நகரங்களும் மிக கொடூரமாக இருந்த காரணத்தினால் இறைவன் இறை தூதர்களை அனுப்பி அந்த 2 நகரங்களையும் அழித்தார். ம். ஆனால் இங்கு மனிதர்களை கொண்டு இறைவன் அழித்திருக்கிறார் என்று சொன்னால், அங்கே ம். இறந்தது மனிதர்கள். ம். அங்கே இவர்கள் வந்தவர்கள் ஒன்றும் தேவர்களோ மிகச் சிறந்தவர்களோ அல்ல. இன்னைக்கு கேவலமாக சித்தரித்துக் கொண்டு இருக்கிற இந்த இஸ்ரவேல் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய யூதர்கள், ஆமா. உலகையே அழித்து சுரண்டி கொழுத்து தின்று கொண்டு இருக்கிற யூதர்கள். அப்ப இந்த ம். யூதர்கள் இன்றைய வரையிலும் உலகையே அழித்து மற்ற உயிர்களை எல்லாம் தாழ்மைப்படுத்தி நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஈன பிறவிகளான அந்த யூதர்களை இறைவன் வந்து மற்றவர்களை கொன்றுவிட்டு இந்த தேசத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு சொல்கிறார் என்று சொன்னால், அவர்கள் கடைபிடித்தது உண்மையிலுமே பைபிள் சொல்லக்கூடிய இறைவனை கடைபிடித்தார்களா, இல்லை சாத்தானை இவர்கள் வழிபட்டு கொண்டு இருக்கிறார்களா என்பதுதானே நமக்கு கேள்வியாக இருக்கிறது. ஆமாம். அப்ப ஏக ஐயா, இறைவன் பெயரால் ஒரு இங்க விடயம் நடக்கக்கூடிய ஒன்று தெரிந்து பிழைகளுக்கு கொள்ளுங்கள். யார் பொறுப்பு? ஐயா, ஒரு விடயம் தெரிந்து கொள்ளுங்கள். படைக்கப்பட்ட எதற்குமே ஆயுட்காலம் உண்டு. ம், சரிங்களா? ம், படைக்கப்பட்ட எதற்குமே ஆயுட்காலம் உண்டு. இஸ்ரேலியனும் படைக்கப்பட்டவன் தானே. ம், அவன் நன்மை செய்தால் தன்னுடைய ஆயுளை நீட்டிக் கொள்கிறான்.
தீயதை செய்தால் அவனுடைய ஆயுளை சுருக்கிக் கொள்கிறான். ஆமா. இப்ப எனக்கு அவ்வளவுதான். எனக்கு இன்று வந்த ஒரு முக்கிய செய்தி, ம். இவர்கள் யூதர்கள் என்ன நிலையிலிருந்து இவர்கள் நினைத்தாலும் கமேனியுடைய மகனான முஸ்தபா கமேனியினுடைய நிழலை கூட யூதர்களாலும் அமெரிக்கராலும் தொட முடியாது அப்படிங்கிற ஒரு வாசகத்தை நெருங்கிய ஒரு நண்பர் அவருடைய உணர்த்துதலை பகிர்ந்தார். முஸ்தபா கமேனுடைய நிழலை கூட தொட முடியாது, அவர்களுக்கு காவலாக அறம் இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் என்கிட்ட அவருடைய உணர்த்துதலை பகிர்ந்திருந்தார் என்பதை இந்த காணொளியில் நான் சொல்லிக் கொள்கிறேன். அவரு கூட காயம்பட்டிருக்கிறதாவும் செய்திகள் வருகின்றன. ஆமா, வருகிறது. ஆனால் அவரை மேலும் அவருடைய நிழலை கூட அமெரிக்கர்களும் இஸ்ரேலர்களும் தொட முடியாது, இந்த உலக போர்ல அந்த அவரை வந்து எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிக்கோடிட்டு காட்டியிருந்தார். அதான் நெதன்யாகு தாக்கப்பட்ட வீடியோ விழுது, அது விழுந்த இடத்துல அடிபடுறது நல்லா தெரியுது. அது ஏஐ வீடியோ கிடையாது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நெதன்யாகு இன்னும் உயிரோட இருக்கிறாருன்னு தான் சொல்லிட்டு இருக்கானுங்க. நம்ம அன்னைக்கு பேசுறோம் பாத்தீங்களா? ஆமாங்கய்யா, ஆமா. அததான் இப்ப இன்னைக்கு பேசிட்டு இருக்கானுங்க. நாம பேசி முடிச்சிட்டோம். காலையில 2 மணி நேரத்துக்கு முதல் செய்தியா வருது. இப்ப நீ வந்து கொண்டிருக்கிற அத்தனை செய்திகளும் நெதன்யாகு இருக்கிற மாதிரியும் வீடியோல பேசுற மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் முதல் அடி வச்சுட்டான், நெதன்யாகு வச்சுட்டான். அடுத்த அடி ட்ரம்புக்கு தான். அதாவது யூதர்களை பொறுத்த வரைக்கும் வெறும் பொம்மையை கொண்டு போய் நிப்பாட்டி அவர் வந்து மெழுகு பொம்மையை கொண்டு போய் நிப்பாட்டி கூட இதுதான் நெதன்யாகுன்னு சொல்லி நம்ப வைப்பான். அதுதான் சொல்றேன். ஐயா, நெதன்யாகுவை போலவே நான் சொன்னேனே, பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கூட ஒரு முகத்தை உருவாக்கி நெதன்யாகு பேசுவது போல பேச வைப்பார்கள் நான் சொன்னேன். அவர்கள் அதெல்லாம் செய்வார்கள். மேற்படிய எல்லா தொழில்நுட்பத்தையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள் இஸ்ரேலியர். சொல்லுங்க. இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் யூதர்கள் வந்து எப்ப எல்லா இனங்களும் தான் வாழ போராடும், மக்கள் அடக்க போராடும். உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க, யூதர்கள் 2 டிஃபரன்ஸும் புரிஞ்சுக்குங்க. யூதர்கள் வந்து கடவுளை அடக்க முயற்சிப்பார்கள். முதல் புரிஞ்சுக்குங்க, கடவுளோட உரிமையை அடக்க, இதுதான் அவங்களோட முதல் கொள்கை. உலகத்தை ஆளணும்னா கடவுளை அடக்கணும், இதுதான் பிரச்சனைக்கு காரணம். பாயிண்ட் வந்து எல்லா இனங்களும் வாழ்றதுக்கு போராடுறது, ஒரு நாடை அடக்கணும்னு போராடுறது பிரச்சனை இல்லை, ஒரு நாடை ஆதிக்கம் பண்றது பிரச்சனை இல்லை. இதில் வந்து கடவுளை அடக்க முயற்சிப்பார்கள். அதுக்கான வழிமுறைகள், எப்படி வழிமுறைகள்ல போகணும், என்ன முறையில் அடக்கணும்ன்றலாம் அவங்களுக்கு தெரியும். காலங்காலமாக செஞ்சு வர்றாங்க. இதான் பகைக்கும் பிரச்சனைக்கும் காரணம். அதான் அந்த சிவப்பு மாடு பலியிடுதல்லையே தெரியுது அவங்களுடைய யோக்கியதை என்ன. சொல்லுங்க. இல்ல, அதையா அவங்களோட நோக்கங்கள் செயல்லாம் வந்து ரொம்ப டாக்டிக்கல் மூவ்ஸ். அவங்க வந்து எப்படி சொல்றது, அதுதான் பிரச்சனை காரணம். உலகம் ஆள்றது அப்படின்றது வந்து ஈஸி வேர்டு கிடையாது. இப்போ ராஜராஜ சோழன் உலகம் ஆண்டாரு, கரிகால சோழன், அவங்க வந்து எப்படி எந்த காலத்துலையும் உலகத்தை எப்படி அடக்கி ஆள்றன்ற முறை தெரியும். நம்ம வந்து வெளிப்பார்வையில் மட்டும் நீங்க பாக்குறீங்க. எப்படி பாக்குறீங்கன்னா, ஒரு எல்லா கண்ட்ரிஸையும் பேக்ரவுண்ட்ல இருந்து எக்கானமியை கண்ட்ரோல் பண்றான்னு மட்டும் பாக்குறீங்க. அப்படி கிடையாது. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. காடு கடவுள் அப்படின்னா கடவுளை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்ற மாதிரி முறைகள் தெரியும். ஜீசஸ் கிறிஸ்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க, இதுதான் பிரச்சனை. அப்பதான் அடக்குமுறை பண்றாங்க. இதுதான் இப்ப அதீதமான செயல்பாடு பண்ணாங்க. நம்ம வந்து அவங்கள வார்த்தைகள்ல குறை சொல்றதோட ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்க அப்படிதான் போறாங்க. அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. பல வழிமுறைகளை குறுக்கு வழிகளை கையாளுறாங்க. இதுதான் பிரச்சனைக்கு காரணம். நீங்க வந்து தன்னோட தேவைக்கு போராடுறதோ, அவன் ஆதிக்கம் செலுத்தன்னு சொன்னா கூட உலகத்துல எல்லாரும் விட்டு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ரொம்ப ஊடுருவி போறாங்க, தாண்டி போறாங்க. இதுதான் பிரச்சனை. உண்மைதாங்கய்யா. இதுவரையிலும் யூதர்களுடைய கூட்டத்தை எப்படி அடக்கியது அப்படிங்கிறதுதான் தெரியல. ஏன்னா இருக்கக்கூடியவர்கள் வடகொரியா கிம் ஜாங் உன், ஈரான் முஸ்தபா கமேனி. அவங்களுக்கு வேற வழியே தெரியல. திருதுனவங்களுக்கு சொல்றது ஓநாய் வேட்டை நாய்கள் மாதிரி வாழ்ந்து பழகிட்டாங்க. அவங்களுக்கு வேற திருந்தி வாழவும் தெரியாது. என்ன சொல்றது? இதுக்கு என்னதான் முடிவுங்கய்யா? கேக்குதா ஐயா? கேக்குது, சொல்லுங்கய்யா. இதுக்கு என்ன முடிவு? இதுக்கு என்னதான் முடிவு? முடிவு ஐயா,
இப்ப நான் உங்ககிட்ட ஒரு பரிமாண பிரச்சனை சொன்னேன் பாருங்க, உங்ககிட்ட ஒரு பிரச்சனை நேத்து நான் முந்தின நேரத்துல சொன்னேன் பாருங்க, ஒரு தகவல் சொன்னேன் பாருங்க. ஆமா ஆமாங்கய்யா. இவ்வளவு பேர் ஒருங்கிணைஞ்சு போராடி எல்லா நோக்கத்துக்காண்டி ஈரான் கிட்ட போறாங்கன்னா, அந்த போரோட நோக்கம் வந்து ஆயில்லாம் கிடையாது. சரியா? ஈரான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேளுங்க. வந்து நான் சொன்ன ஒரு பெரிய ஒரு டீம் பின்னாடி இருக்குன்னு சொன்னேன் பாருங்க. இப்ப யூதர்கள் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. அந்த டீமோட உரிமையில தான் இந்த வேலையெல்லாம் வேகமா நடக்குது. அந்த டீமை புரிஞ்சுக்கலைன்னா இந்த கதையே புரியாது யாருக்குமே. ஓகேவா? நீங்க வந்து யூதர்கள் அசுரர்கள் பண்றாங்கன்னு, இங்க அசுரர்கள் யூதர்கள் அதை தாண்டி ஒரு டீம் இங்க செயல்பாட்டுல இருக்கு. இதுதான் மறைக்கப்பட்ட விஷயம். இந்த இந்த விஷயத்த நீங்க ஆராய்ஞ்சீங்கன்னா தான் இந்த விஷயமே புரியும். அதை நீங்க ஒவ்வொரு சம்பவமா பாக்குறீங்கல்ல, இந்தியால நடக்கிறத, ஒவ்வொரு கண்ட்ரி நடக்கிறது, எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான். அது ஒரு நீங்க அவங்க சொன்ன அந்த ஒன் வேர்ல்டு அப்படின்னு ட்ரை பண்றது வந்து இவங்க யூதர்கள் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கங்க. அது அந்த ஒரு டீம் பின்புலத்துல இருக்காங்க. அவங்க வெளியே தெரிய மாட்டாங்க. பியாண்ட் தி லிமிட். அவங்களுக்கு பன்மடங்கு பலம் வச்சிருக்காங்க. எல்லா பக்கமும் பலம் கொடுக்குறாங்க. இப்ப ஆனா இதுல வந்து இன்னொரு ஒரு டீம் வந்து இவங்களை எதிர்த்தும் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்தோட 98% மக்கள் எடுத்துங்க, 95% மக்கள் எடுத்துங்க. இவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அவங்க எல்லாரும் யார சார்ந்திருப்பாங்க? அவங்களோட குலத்தை வழிகாட்டுறவங்களை சார்ந்திருப்பாங்க. கரெக்ட் தானே? ஆமா. இப்ப நம்மலாம் வந்து சித்தர்கள், ரிஷிகள், வேற வந்து பரம்பரையில உள்ள அந்த ஆதீனங்கள் அல்லது சங்கராச்சாரியர்கள், நம்ம நாட்டுல போப் பெனடிக் மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் இருப்பாங்க. ரைட்டு தானே? நபிகள் நாயகர் இருப்பாங்க, இமாம்ஸ்லாம் இருப்பாங்க. புத்தர் வழிவரவங்களா இருப்பாங்க. ரைட்டு தானே? இந்த எல்லாரையுமே ஒரு கொடைக்கு கீழே, நான் சொல்றது வந்து எப்படின்னு கற்பனையான்னு நினைச்சுக்க வேணாம், இந்த எல்லாரையுமே ஒருங்கிணைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இவங்க ஒரு டீம். நல்லா புரிஞ்சு. இதே மாதிரி அதர்ம சக்திகள்ல ஒரு 20 டீம் இருக்காங்க. இலுமினாட்டிஸ், சாத்தான் வழிமுறை பண்றவங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த 20 டீம், இந்த 20 டீம் ஒருங்கிணைஞ்சிட்டாங்க. சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? இதுல வந்து எல்லா கூட்டமும், தேவர்கள் எல்லாம் எல்லா டீமும் ஒரு டீம் ஆகி அவங்க இந்த உலகத்தோட அதீத உரிமையை எடுத்தது எதனால, எதை வச்சு எடுத்தாங்கன்னா, இறையோதரங்கள் வெளிவர விடாம செஞ்சாங்கன்னா அந்த டீமோட பலத்தை வச்சுதான். உங்களுக்கு புரியுதா இல்லையா? அந்த டீமோட உரிமைனா அவங்க எப்படின்னா, இங்க சக்தி வரும் இதெல்லாம் சொல்றீங்கல்ல, அன்லிமிட்டெட் சோர்ஸ் இருக்கு. ஏகையனோட சக்தி. இப்ப நீங்க பரம்பொருளோட எனக்கு வந்து எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னு கேக்குறீங்க. எல்லாருமே வந்து ஏக இறைவனோட தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. ஆக்சுவலா அது கிடையாது. ஏக இறைவன்ட்டு நேரடியாக யாரும் போக முடியாது. இங்கே அந்த ஏக இறைவனோட சக்தி இருக்குல்ல, அந்த கூட வந்து ஒரு மறை சக்தியை கூட இருக்காருல்ல, அவர் வந்து எல்லாரும் குருமார்கள், இந்த வழிகாட்டுறவங்க, பிரம்மேந்தர், இவங்க எல்லாருடைய தன்மையிலையும் கலந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட வழிமுறையில அந்த ஏக இறைவனோட வழிமுறை மாதிரி அந்த வேகமான கருத்து இங்க கொடுக்கப்படுது. எல்லார் உணர்வுலையும் கொடுக்கப்படுச்சு. இப்ப குறைஞ்சிருக்கும் இன்னைக்கு. ஏன்னா இப்ப நிறைய மாற்றம் ஆயிடுச்சு. இங்க யாருக்கும் இப்ப தெரியாது. நிறைய மாற்றம் ஆயிடுச்சு. அதனாலதான் அவங்க வந்து ஒன் வேர்ல்ட், இங்க இருந்தே அவங்களோட உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வேலை பார்த்துட்டாங்க. சொல்றோம். இது இல்லாம யூதர்களை பத்தி பார்க்கல, இப்ப வேஸ்ட். அந்த டீம் இப்ப இங்க இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க, இங்க செயல்படுறாங்க. இப்ப நீங்க நம்ம சொன்ன அந்த இன்னொரு டீமும் வந்து உண்மையான ஒரு ஏக இறைவனோட தொடர்புல ஒரு மினிமமான ஒரு டீம் இருக்காங்க. அவங்களும் இவங்களும் டஃப் கொடுத்து நிக்கிறாங்க களத்துல இப்போதைக்கு. அதனாலதான் ஃபைனல். இப்ப ஈரான்ல வந்து என்ன ட்ரை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க. ஈரான்ல வந்து ஒரு வாசல் இருக்கு. கேக்குதானங்க? சொல்லுங்கய்யா. பெர்சியன் கல்ஃப்ல அவங்களுக்கு ஒரு வாசல் இருக்கு. அந்த ஒரு வாசல்னா பேரண்டத்தோட தலைவாயில் இருக்குங்க. தெரிஞ்சுக்கங்க. அதை திறக்கிறதுக்கு தான், அதை நோக்கி போறதுக்கு தான் இவங்க இவ்வளவு பெரிய போரே நடக்குது. அது இல்லாம அவங்க ஆட்சி அதிகாரத்துக்குன்னா அவர் கொமேனி இருக்கக்கூடாது. அதுக்காண்டிதான் அவரை வீழ்த்தினாங்க. இப்ப அவர் பையனுக்கு டார்கெட் இதான். இது எதுனா உலக ஆட்சி வந்து கடைசி விளிம்பு. இவங்களாம் யாரும் ரொம்ப முக்கியமானவங்க 2 பேர். அயத் கொமேனி வந்து நீங்க சாதாரண நினைச்சுக்காதீங்க, பயங்கர முக்கியமானவர். அதனால அவர் வீழ்த்தினதே வந்து இவங்க ஆட்சியை கொண்டு வரது தான். பட் இப்ப மையத்துல பிரச்சனை